கூட்டம் நடத்திருக்காங்க. அனைத்து கட்சிகளும் தொடர்ச்சியாக வலியுறுத்தி வராங்க. ஆனா இவர் செவிசாய்க்கவே இல்லையா? எப்படி பாக்குறீங்க சார்? அவருக்கு தெரிஞ்சோ தாங்க ஆகும். தெரியவே இல்லையே. கட்சி ஆரம்பிச்சே 3 வருஷம் தான் ஆகுது. எந்த போராட்டத்தில் அவர் கலந்துகிட்டார் சொல்லுங்க பார்க்கலாம். தமிழ்நாட்டில் மக்களுடைய பிரச்சனைக்காக எந்த ஒரு போராட்டத்தில் கலந்துக்கிட்டாங்களா? எதுவுமே இல்லையே. ஏதோ கட்சி ஆரம்பிச்சாங்க, அவருக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்துட்டாங்க. வாய்ப்பு கிடைத்த பிறகு மற்ற கட்சி தலைவர்கள் சொல்லுகின்றத கருத்துக்களை கேட்க வேணும். அது கருத்து கேட்க மாட்டேங்கிறார். குறிப்பா சொல்ல வேணும்னா, இன்றைக்கு தமிழக வெற்றி கழகம் ஆட்சிக்கு வருவதற்கு துணை நின்ற கம்யூனிஸ்ட் கட்சி, அதே போல விடுதலை சிறுத்தை கட்சி, இந்த கட்சிகள்லாம் கூட அனைத்து கட்சி தலைவர்கள் கூட்டம்னு சொல்றாங்க. அந்த கருத்தை கூட அவர் ஏற்றுக்க மாட்டேங்கிறார். தொகுதி மறுவரையறைக்காக அனைத்து கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கூட்டத்தை கூட்டின அரசு காவிரி விவகாரத்தில் இப்படி மெத்தனை காட்டத்துக்கு உள்நோக்கம் தான் இருக்கு. ஆமாங்க, இவருக்கு தெரியலங்க, ஒண்ணுமே தெரியல. காவிரி நதிநீர் பிரச்சனை பத்தி ஒண்ணுமே தெரியல. இன்னைக்கு அண்ணா திமுகவும் திமுகவும் தான் மாறி மாறி ஆட்சி வந்த பிறகு காவிரி நதிநீரை மீட்டுவதற்கு அனைத்து நடவடிக்கை எடுத்த அரசாங்கம். அது 1986 பொன்மனச்செம்மல் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் பல முறை கர்நாடக அரசோட பேச்சுவார்த்தை நடத்தி அந்த பேச்சுவார்த்தையில் உடன்பாடாக ஏற்படாத காரணத்தில் தான் 1986 விவசாய சங்கம் போட்டதில் தன்னை அரசாங்கத்தை இணைத்துக் கொண்டு நாம் வழக்கு தொடர்ந்தோம். அதுக்கு பிறகு அம்மா அவர்கள் வழக்கு தொடர்ந்தாங்க. நடுவர் மன்ற அளித்த தீர்ப்பு அரசியல் வெளியிட்டாங்க. அப்புறம் சட்ட போராட்டம் நடத்தினோம். உச்சநீதிமன்றத்தை நாடணும். உச்சநீதிமன்றத்தில் அதிமுக அரசு நான் முதலமைச்சர் இருந்த காலகட்டத்தில் ஒரு நல்ல தீர்ப்பை பெற்றோம். அதுக்கு பிறகு அதுக்கு உச்சநீதிமன்ற தீர்ப்பின்படி காவிரி மேலாண்மை ஆணையம், காவிரி நீர் முறைப்படுத்தும் குழு ஆரம்பிச்சாங்க. அந்த 2 குழுவும் பரிந்துரைப்படி தான் ஒவ்வொரு ஆண்டும் நம்முடைய கர்நாடக அணையிலிருந்து தமிழ்நாட்டு அணைக்கு, மேட்டூர் அணைக்கு தண்ணீர் திறந்து விடும். இன்றைக்கு உச்சநீதிமன்ற தீர்ப்பு ஒவ்வொரு மாத வாரியாக எவ்வளவு டிஎம்சி தண்ணி திறந்து விட வேண்டும் என்று தீர்ப்பு கொடுத்துட்டாங்க. அந்த தீர்ப்பை இந்த அரசு நடைமுறைப்படுத்தல. ஜூன் மாசமே முயற்சி செஞ்சிருக்கணும். நமக்கு ஜூன் மாசம் வருகின்ற 9.15 நினைக்கிறேன் அந்த டிஎம்சி தண்ணி பெறுவதற்குண்டான முயற்சி எடுத்திருக்கணும். இப்ப போய் கேஸ் போடுறாங்க. ஆகஸ்ட் மாசம் நமக்கு 45 டிஎம்சி தண்ணி கொடுக்கணும். ஆனா ஜூன் மாசம் கொடுக்கல, ஜூலை மாசம் நமக்கு முழுசா கொடுக்கல. இப்ப ஆகஸ்ட் மாசம் நமக்கு கிடைக்க வேண்டிய தண்ணி கிடைக்கல. அப்புறம் எப்படி போய் இன்னைக்கு டெல்டா மாவட்டத்தில் குருவி சாகுபடி பாய்ச்சிட்டு, இப்போ சம்பா, அதுக்கு தண்ணி கிடையாது. அதுக்கு இந்த அரசு என்ன நடவடிக்கை இருக்குன்னு தெரியல. அதோட இன்றைக்கு ஒவ்வொரு ஜூன் மாசம் 12ஆம் தேதியும் தண்ணி திறக்கப்படுவாங்க டெல்டா மாவட்டத்தில் இந்த குருவி சாகுபடிக்கு. இந்த வருஷம் திறக்கல. அங்க இருக்கின்ற நம்முடைய டெல்டா மாவட்ட விவசாயிகள் நிலத்தடி நீரை நம்பி சுமார் 2 லட்சம் ஏக்கர் பயிர் சாகுபடி செஞ்சாங்க. ஒரு 40 நாள் கழிச்சு, அந்த 40 நாள் கழிச்ச பிறகு 1 லட்சம் ஏக்கர் அந்த பயிரிட்ட குறுவை சாகுபடி செய்த விவசாயிகள் 1 லட்சம் ஏக்கர்ல நிலத்தடி நீர் வெற்றி காஞ்சி போச்சு. அதற்கு நிவாரணம் கொடுக்க வேண்டும் சொன்னோம். ஒரு ஏக்கர் 20,000 கொடுக்கணும். அதுக்கும் பதில் கிடையாது.